ஆமாங்க. என்னாச்சுங்க இவனுக்கு? அவன் பாட்டுக்கு வந்தான், ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டே இருக்கான். என்னன்னு தெரியல கோயிலா, ஏதாவது பிரச்சனையா என்ன? ஒருவேளை பார்க்ல சக்தி பணம் கொடுக்க வந்ததுல இவருக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சோ? கார்த்திக், என்னாச்சு கார்த்திக்? என்னாச்சுன்னா? ஏன் டல்லா இருக்கீங்க? ஏதாவது கோவமா? கோவம்லாம் இல்லை, வர வழியில் குல்ஃபி ஐஸ் வித்துட்டு இருந்தாங்க, அதான் யமுனா ஞாபகம் வந்துருச்சு. யமுனாக்கு குல்ஃபினா ரொம்ப பிடிக்கும், அதான் அப்செட் ஆயிட்டேன். யமுனானா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா கார்த்திக்? அவ்வளோ லவ் பண்ண, இப்படி பண்ணிட்டா. என்ன போய் சந்தேகப்பட்டா? ஒரு பொண்ணை இவ்வளோ லவ் பண்றவரு கிடைக்க நிஜமாவே அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் கார்த்திக், அவசரப்பட்டு என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டோமேன்னு இப்ப நினைக்கிறீங்களா கார்த்திக்? ஐயோ அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் அவ ஞாபகம் வந்துச்சு. கூடவே அவ என்னை சந்தேகப்பட்டு எடுத்தறிஞ்சு பேசினது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு, அதான் அப்செட் ஆயிட்டேன். இதுல இந்த சக்தி வேற உனக்கு பணம் கொடுக்க வரா? என்ன திமிரு அவளுக்கு, ஃப்ராடு குடும்பம். ஆக்சுவலா கார்த்திக், இதை நான் வேற விதமா பாக்குறேன். சக்தி பணம் கொடுக்க வந்தது அவங்க அக்காவுக்காக தானே. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பார்த்தா அது ஒன்றும் தப்பு இல்லையே கார்த்திக். இல்லைங்க, நீங்க இப்படி பேசுறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சக்தி உங்க பேரை இப்படி கெடுக்க பாக்குறா, ஆனா நீங்க இவ்வளோ பாசிட்டிவா யோசிக்கிறீங்க. என்னங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்களே. எனக்கு என்னவோ சக்தி பண்ணது தப்பா தெரியல கார்த்திக். இல்ல பிரியா, சக்தி பண்றது பெரிய தப்பு. நான் கரெக்டா அங்க வந்ததுனால தான் மாட்டிக்கிட்டா, இல்லனா அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு சொல்லிருப்பா. ஏன் இப்படி பண்றீங்க? பணத்தை எடுத்துட்டு போங்க. சரி, இதெல்லாம் நீங்க யோசிச்சு டென்ஷன் ஆகாதீங்க, ரெஸ்ட் எடுங்க. நாம நினைச்ச மாதிரி நம்ம மேல இவனுக்கு டவுட் எதுவும் வரல. தப்பிச்சோம். சக்தி கிட்ட பணம் வாங்கினதை கார்த்திக் பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நடக்கிறதெல்லாம் புரியுது, ஆனா எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. நடக்கிறதெல்லாம் தெரியுது, ஆனா நடக்க போறது என்னன்னு தான் உங்களுக்கு தெரியல. சம்பந்தமே இல்லாம இப்படி பேசிட்டே இரு, எல்லாம் நடந்து முடியும் போது நான் யாருன்னு உனக்கு புரியும். நீங்க இப்படியே பிளான் பண்ணிக்கிட்டே இருங்க, கடைசி நிமிஷத்துல நான் யாருன்னு உங்களுக்கு புரியும். வீட்டுக்கு புதுசா யார் யாரோ வராங்க போல. வீட்டுல மூஞ்சியே பார்த்து போர் அடிச்சிருச்சு, அதுக்குதான் புது ஆளுங்களை வர சொன்னேன். புதுசா வந்தவளாச்சும் நீங்க சொல்ற பேச்ச கேப்பாளா? கேப்பா, கேட்காம எங்க போவா? என்னமோ வெளிப்படையாவே மோதுற மாதிரி தெரியுது. நீங்க தான் வெளிப்படையா சொல்லிட்டீங்களே அத்தை, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு. இன்னும் என்ன? ஆமா, என்ன சொல்றா உங்க பிரியா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எங்களுக்குள்ள 1000 இருக்கும். 1000 விஷயம்லாம் இல்லத்த, ஒரே ஒரு விஷயம்தான், பணம். வெறும் பணம். எல்லாத்துக்கும் காரணம் பணம் இல்லடி, நான் பட்ட அவமானம். அதுக்குதான் இந்த பதிலடி. அதுக்காக யாராவது தனக்கு தானே இப்படி குழி தோண்டிப்பாங்களா? சின்ன வயசுல ஒரு கதை படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒருத்தன் மரக்கிளையில உட்காந்துக்கிட்டு அவன் உட்கார்ந்திருக்கிற கிளையவே வெட்டிக்கிட்டு இருப்பானா. அந்த மாதிரி இருக்கு நீங்க பண்றதெல்லாம். நான் வெட்டிட்டு இருக்கிறது மரத்தை இல்ல, உன் திமிர. ஓ, பாக்கதான போற? ஐயோ அத்தை, நீங்களும் அது எல்லாத்தையும் பார்க்க தானே போறீங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு, 2 பேர் பேசக்கூட மாட்டீங்க, இப்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க.
நான் எப்பவுமே சந்தோஷமா தாண்டா இருப்பேன். நான் அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் மாறி மாறி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? வெற்றி, நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போதே எனக்கு பசியெல்லாம் போயிடுச்சு. இத பாருடா, சுவர் இருந்தா தானடா சித்திரம் வரைய முடியும். உன்னை வச்சுதான் எல்லாமே. அதுக்குதான் அம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சிருக்கேன். போய் சாப்பிடு. அம்மா கையால விஷமே சாப்பிட்டாலும் ருசியா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக எந்த அம்மாவாவது விஷத்தை தருவாளா? நீங்க 2 பேரும் பேசிக்கிறது எனக்கு சுத்தமா புரியல. நான் வரும்போது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி பேசுங்க. நான் போயிட்டு சாப்பிட போறேன். முதல்ல ஏன் தலைமையில கார்த்திக்கோட கல்யாணம். அடுத்த டார்கெட் நீதான். ரெண்டும் நடக்காது. என்னைக்கும் கார்த்திக் சார் யமுனா அக்காவுக்கு தான். வெற்றி எனக்கு தான். பார்க்கலாம் அத்தை. அதையும் பார்க்கலாம். ஐயோ பாவம் வெற்றி, இந்த பிரச்சனை எதுவும் தெரியாம அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவனாச்சும் நிம்மதியா சாப்பிடட்டும். சக்தி, அம்மாக்கு எதுவும் தெரியாதுல்ல? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனா நிஜமாவே பிரியாவை தான் மாட்ட வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா உங்க அம்மா வந்து மாட்டுவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, அதை நினைச்சாதான் எனக்கும் வருத்தமா இருக்கு சக்தி. ஆனா யமுனா அக்காவோட வாழ்க்கை, அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி சக்தி, இந்த வீடியோலாம் வச்சு நீ என்ன பண்ண போற? இப்பவே கார்த்திக் சார் கிட்ட போய் காமிக்க வேண்டியதானே? ஐயோ அண்ணி, கார்த்திக் சார் கிட்ட மட்டும் காமிச்சா அப்புறம் என்ன இருக்கு? இன்னைக்கு அந்த பிரியா பேசும்போது ஒண்ணு கவனிச்சுங்களா அண்ணி? கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கு எல்லாருக்கும் போட்டு காமிக்கலாம். அப்புறம் அத்தனை பேரும் பார்க்கட்டும். பெருசா டிவில எல்லாரும் இருக்கும்போது அந்த வீடியோ ஓடுனா எப்படி இருக்கும்? என்ன சக்தி சொல்ற? நான் முடிவு பண்ணிட்டேன் அண்ணி, நாளைக்கு இருக்கு. காலையிலே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. வாங்க. சரிங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் வந்துட்டோம். சரிங்களா? ஆரம்பிச்சிடுவோம். சொல்லுங்க. கேட்டரிங்ல சொல்லிட்டேன், சாப்பாடு வந்துரும். சரிங்க. ஆசாரி வந்ததும் பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். முதல்ல எல்லாம் நல்லபடியா முடியட்டும். மத்த விஷயத்தெல்லாம் ரங்கநாயகி அம்மாட்ட தெளிவா பேசிடணும். ஆமா, என்ன பேச போற கோகிலா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேங்க. முதல்ல ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியட்டும். அதுதான் இப்போதைக்கு நமக்கு முக்கியம். வாங்க வாங்க வாங்க. வந்துட்டாங்க பாருங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த பிரியா பயங்கரமா நடிக்கிறா. என்னோட செலக்ஷன் தப்பா போகுமா? நீங்க உட்காருங்க போங்க. அதோ சம்பந்தி வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம் சம்பந்தி. அங்க போய் உட்காருங்க. சரி. உட்காருங்க. உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோமா. ஏங்க ரங்கநாயகி அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வாங்க 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 வாங்க. கோகிலா, எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. ஆசாரி வந்த உடனே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நீங்க வாங்க. வாங்க 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 வாங்க. வந்துட்டாங்க. வணக்கம். வாங்கம்மா வாங்க. வாங்க உட்காருங்க. எப்ப வந்தீங்க? உங்களுக்கு தான் கால் பண்ணலாம்னு நினைச்சேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடலாம்.
பிரியா வந்துட்டா. வணக்கம். என்ன பிரியா, எப்படி இருக்கு? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன். பாரா, என்ன பிரியா பேச்செல்லாம் பலமா இருக்கு. இவளுக்கு பேசுறதுக்கு சொல்லியா தரணும்? இதோ கார்த்திக்கும் வந்துட்டான். என்னங்க, ஆசாரிக்கு ஃபோன் பண்ணுங்க. இன்னும் வராம இருக்காரு. கால் பண்ணுங்க. வாப்பா. இதுதான் சீக்கிரம். ஹலோ, வாங்க வாங்க உள்ள போங்க. வணக்கங்க. ஹலோ, வேதுக்கு வரா? கோகிலா, கோகிலா, கோகிலா. அவ வந்துட்டா. எதுக்குங்க இவ்ளோ பதட்டமா ஓடி வர்றீங்க? என்னாச்சு, யாருன்னு சொல்லுங்க. அந்த சக்தி வந்துட்டாமா? அத்தை, இவ எதுக்கு இங்க வந்தா? அம்மா, நீங்க என்னம்மா இங்க இருக்கீங்க? நீ எதுக்கு இங்க வந்த? சக்தி என்ன கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டான். பக்கத்துல ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு வரலாம்னு சொன்னா. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. என்னத்த அப்படி பாக்குறீங்க? இப்ப எதுக்குடி இங்க வந்த? இது எங்க சம்பந்தக்காரங்க வீடு, நான் வரலாம். ஆமா, நீங்க எதுக்கு வந்தீங்க? ஓ, இன்னைக்கு பொண்ணு இருக்கிறாங்கல்ல, நீங்க வந்தே ஆகணும். நீங்க தானே எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கீங்க. நீங்க வரலனா எப்படி? ஆமாத்த, மொத்தமா இது வரைக்கும் எவ்வளோ பணம் செலவழிச்சிருப்பீங்க? என்னடி சொல்ற? இல்லத்த, வீட்ல ஏதோ 6 லட்சம் குறைதாமே. நிஜமாவா? உனக்கு யாருடி இதெல்லாம் சொன்னது? அத்தை, நானாவது 5 லட்சம் ரூபாய் தான் எடுத்துட்டு போனேன். நீங்க 6 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிருக்கீங்க. 1 லட்சம் எக்ஸ்ட்ரா கேட்டாளா? அந்த பிரியா தானே கேட்டா. அத்தை, நீங்க 6 லட்சம் ரூபாவை பிரியாக்கு கொடுத்தீங்கல்ல, அதுவும் ஈன்னு போஸ் கொடுத்துக்கிட்டு அது இந்த கேமரால வீடியோவா இருக்கு. அத இங்க இருக்கிற எல்லாருக்குமே போட்டு காமிக்கலான்னு வந்திருக்கேன். இத பாரு சக்தி, ஆள் தெரியாம மோதாத. அத்தை, தெரிஞ்சுதான் அத்தை மோதுறேன். எனக்கு சொல்லாமலையும் அடிக்க தெரியும், சொல்லியும் அடிக்க தெரியும். இன்னையோட பிரியா கல்யாணம் முடிஞ்சது. எல்லார் முன்னாடியும் நீங்க அவமானப்பட்டு நிக்க போறீங்க. மீனுக்கு விரிச்ச வலையில திமிங்கலம் மாட்டின கதை மாதிரி பிரியாவுக்கு விரிச்ச வலையில நீங்க மாட்டிக்கிட்டீங்க அத்தை. என்னாச்சுங்க, பிரச்சனை பண்றாளா இவ? இப்ப நீ போக போறியா இல்ல நான் போலீஸ் போன் பண்ணவா? போலீஸ்கா? அத்தை, போலீஸ்க்கு போவான்னு கேக்குறாங்க. நான் என்னத்த சொல்றது? கோகிலா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்னடி மிரட்டுறியா? ஆமா, மிரட்டதான் செய்யறேன். நீங்க பண்ண காரியத்துக்கு மிரட்டாம என்ன செய்வாங்க? வாங்கத்த, உங்களுக்காக வெயிட்டிங். வாங்க வாங்க. ஏய், உன்னை யார் இங்க வர சொன்னா? நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்டு இருக்க. என்ன கேக்குறதுக்கு நீ யாரே? நீங்க வந்ததே தண்டம், இதுல என்ன வர கேள்வி கேக்குறியா? சக்தி, என்ன சக்தி, வேணும்னே பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? ஐயோ அத்தை, இல்ல அத்தை. கார்த்திக் சாரு எங்க அக்காவோட ஹஸ்பண்ட். அவர் வீட்டுல நல்லது நடக்கும்போது நான் இங்க இருக்க வேண்டாமா? சக்தி, நீ தேவையில்லாம இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. என்ன பூஜா, நான் இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ ஆரம்பிச்சிட்ட. இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஓரமா உட்காந்து பார்த்துட்டு போக போறேன். அது ஒரு தப்பா? ஏய் அம்மா, இவ இருக்கட்டும். அப்படி இவ என்ன பண்ணிடுவான்னு நானும் பாக்குறேன்.
அது இல்ல கார்த்திக், நான் இல்லம்மா, இந்த ஃபங்க்ஷன்ல இவ இருக்கிறது நல்லதுதான். நடக்கிறதெல்லாம் இவளுக்கும் தெரியணும்ல. கூட இருந்தே தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம என்ன பண்றோம்னு. டேய் கார்த்தி, அவ சும்மா இருக்க மாட்டாடா. ஆமா, என்ன மீறி அவ என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். அதான் கார்த்திக் சாரே இருக்க சொல்லிட்டாரே, இன்னும் என்ன? போட்டோல எதுக்கு எடுக்கிற? ஏய், இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? எதுக்கு இவ போட்டோ பிடிச்சிட்டு இருக்கா? போட்டோ எடுக்கிறதுக்கு ஆளா இல்ல, இப்ப எதுக்கு வந்திருக்கா இவ? இப்ப போட்டோ எடுக்கலாம் வரல, வேற எதுக்கோ வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அத்தை, இவ ஏன் இங்க வந்திருக்கான்னு உங்களுக்காவது தெரியுமா? இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? முதல்ல சீக்கிரமா ஃபங்க்ஷனை முடிக்க சொல்லுங்க. ஆசிரியர் வந்துட்டாரு. வணக்கம்மா. ஐயோ, என்னங்க வரதுக்கு இவ்ளோ நேரமா? நல்ல நேரமே முடிஞ்சிரும் போல இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிங்க. சரிங்கம்மா. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அத்தை, என்ன பண்றா அவ? உங்ககிட்ட அவ என்ன கேட்டுட்டு இருக்கா? பூஜா, நீ ஃபங்க்ஷனை மட்டும் பாரு பூஜா. ஐயோ, அம்மா, பொண்ணூருக்கு செஞ்சிடலாம்ல? அதுக்கு தானங்க காத்துட்டு இருக்கோம், நீங்க ஆரம்பிங்க. சரிங்க. ஒரு நிமிஷம். இதுக்குதான் சொன்னேன், உன்னால எல்லாம் சும்மா இருக்க முடியாதுல்ல. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறப்பவே அபசகனமா பேசிட்டு இருக்க. ஏ சக்தி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ? சக்தி, பேசாம பாத்துட்டு போறேன்னு தானே சொன்னேன். இப்ப என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? சார், நான் என்ன பேச போறேன்னு கேட்காமலேயே நான் பிரச்சனை தான் பண்ண போறேன்னு நீங்க எப்படி சார் முடிவு பண்றீங்க? நீ கண்டிப்பா பிரச்சனை பண்றதுக்கு தான் வருவ, அது எல்லாருக்கும் தெரியும். புஷ்பா, நான் பிரச்சனை எல்லாம் பண்ண வரல. ஒரு சின்ன விஷயம்தான், கார்த்திக் சாருக்கு புரிய வைக்கலான்னு தான் வந்தேன். அத நான் கார்த்திக் சார் கிட்ட சொல்லவும் யாரும் என்ன போக சொல்ல மாட்டீங்க. இதோ இங்க நிக்கிறாங்களே பிரியா, அவளை போக சொல்லுவீங்க. இங்க பாரு, நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. இருங்க மாமா, இது என்ன தெரியுமா? கேமரா. இதை எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்? இந்த புஷ்பாவையும் கோகிலாத்தையும் பிரியாவையும் போட்டோ எடுக்கிறதுக்கா? அதெல்லாம் இல்ல. இதுல ஒரு ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரத்தை நான் கார்த்திக் சார் கிட்ட காட்டினா என் வேலை ஈஸியா முடிஞ்சிடும். அப்படி என்ன ஆதாரம்? கார்த்திக், நீங்க இவ சொல்ற எதையுமே நம்பாதீங்க. இவ உங்களை நம்ப வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவா. ஆமா, இவ பயங்கரமான ஆளு. ஆசாரி, நீங்க சடங்கு ஆரம்பிங்க. இரு புஷ்பா, எதுக்கு அவசரப்படுற? இத பாரு, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. முதல்ல இந்த ஃபங்க்ஷன் முடிட்டோம், அப்புறம் எது வேணாலும் பேசிக்கலாம். அது எப்படி ஃபங்க்ஷன் நடக்க போகுது? பேசுறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், அதுவும் கேமராவோட வந்திருக்கேன்.
முதல்ல நான் கார்த்திக் சார் கிட்ட பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். அப்படி என்ன ஆதாரம் இருக்கு? காட்டு, அதையும் நான் பாத்துறேன். அது கார்த்திக் சார், நீங்க படிச்சவர்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. 1000 பிரச்சனை இருந்தாலும் ஆதாரத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதானே வேணும். சார், பிரியா ஒரு ஃப்ராட். யமுனாக்காவையும் உங்களையும் பிரிக்கிறதுக்காக இந்த வீட்டுல நடிக்க வந்திருக்கா. அவளை இங்க சில பேர் நடிக்க வச்சிருக்காங்க.